அனைவருக்கும் வணக்கம். ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கனவு கண்டார்கள். அதற்காக போராடினார்கள். தங்கள் வாழ்நாளையே அதற்காகத்தான் அர்ப்பணித்தார்கள். அப்படியான ஒரு அறிவார்ந்த சமூகத்தை, ஒரு அறிவார்ந்த உரையாடலை இங்கே திராவிடர் தளம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதில் நான் பெருமையோடு பங்கேற்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழா புத்தர் நெறியை தழுவுங்கள், புத்தரை தழுவுங்கள் என்று இல்லை, புத்த நெறியை தழுவுங்கள் என்று தலைப்பிட்டு ஒரு அருமையான நூலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அனைவரும் இதை வாங்கி படிக்க வேண்டும் என்று நான் ஒரு முக்கியமான வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கிறேன். இளைஞர்கள் நிறைய இங்கே வந்திருக்கிறீர்கள். சமூக வலைத்தளங்களிலும் நிறைய விவாதங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் என்ன விவாதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், அரசியல் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் கட்சி அரசியல், வாக்கு அரசியல் சார்ந்த விவாதங்களைத்தான் நாமும் நடத்தி கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கிறோம். இந்த நாம் என்று சொல்லும் பொழுது நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நாம ஒன்றும் தேர்தலில் நிற்க போவதில்லை. கருப்பு சட்டைக்காரர்கள் அல்லது அம்பேத்கரிஸ்டுகள், நீலச்சட்டையை அணிந்தவர்கள் எல்லாரும் போய் வாக்கு அரசியலிலே போய் வேலை செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. அப்படி அரசியலிலே செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு அதுதான் அவர் அரசியல் தளம் இருந்து தேர்ந்தெடுத்து விட்டால் அவர்கள் ஆளும் கட்சியை விமர்சிப்பார்கள், எதிர்கட்சியை விமர்சிப்பார்கள், கூட்டணி சார்ந்த கட்சி, கூட்டணி சாராத கட்சி என்று அவர்கள் பிரித்து கொண்டு விமர்சனம் செய்து கொண்டிருப்பார்கள். சமூக தளத்தில், பண்பாட்டு தளத்தில் முழு மூச்சாக அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்ற நாம் மீண்டும் அரசியல் செயல்பாட்டாளர்கள் செய்வதையே நாம் திருப்பியும் நகல் எடுக்க தேவையில்லை என்ற வேண்டுகோளைத்தான் உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதெல்லாம் ஏதோ ஒரு வகையிலே நாள்தோறும், அது சமூக வலைத்தளமாக இருந்தாலும் சரி, நாளேடுகளிலே வர செய்திகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஆளுநரோ அல்லது இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவரோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவரோ ஒரு 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 பைத்தியக்காரத்தனமான, அல்லது மன்னிக்கணும், பைத்தியக்காரத்தனமான என்ற வார்த்தையை கூட நாம் பயன்படுத்த தேவையில்லை, ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னால், அதைத்தான் இந்த ஊடகங்கள் தலைப்பிட்டு அல்லது சமூக வலைத்தளங்களிலே அதற்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு உடனே நாமளும் அதை விவாதிக்க தொடங்கிவிடும். ஆளுநர் சொன்னது சரி, தவறு, இது இப்படி செய்கிறார். தினந்தோறும் அவர்கள் ஒரு செயல் திட்டத்தை போகிற போக்கில் முன்வைக்கிறார்கள். ஆளுநருக்கு ஏதோ ஒரு கூட்டத்தில் கூப்பிட்டு, ஏதோ ஒரு பேராசிரியர்கள், இல்லை துணைவேந்தர்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஏதோ ஒரு கருத்தை பேசுகிறார் என்று சொன்னால், அதை விமர்சிப்பதற்கு கட்சிகள் இருக்கின்றன. நாமும் ஏன் அதையே போய் செய்ய வேண்டும்? ஏனென்று சொன்னால், நமக்கு செய்வதற்கு அரசியல் தளத்திலே அரசியல்வாதிகள் செய்ய முடியாத, அவர்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட பல்வேறு விஷயங்களை நாம் தான் செய்ய வேண்டியது. அம்பேத்கரிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் சமூக தளத்தில், பண்பாட்டு தளத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் முற்றாக மறந்துவிட்டு மீண்டும் மீண்டும் நாம் இந்த அரசியல் சூழ்ச்சிக்குள் போய் சிக்கிக்கொண்டு ஒரு அரசியல் உரையாடல்களே, அரசியல் விவாதங்களே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையும் அம்பேத்கரிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் தவிர்த்து விட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எதிர்கட்சி இருக்கின்றது, ஆளும் கட்சி இருக்கிறது. அரசியல் செயல்பாட்டு தளத்திலே அவர்கள் மாறி மாறி விமர்சனம் செய்து கொண்டிருக்க போகிறார்கள். நாமும் அதை செய்ய தேவையில்லையே. நாம செய்வதற்கு, பௌத்தத்தை பரப்புவதற்கு, இந்து மத குப்பைகளை விமர்சிப்பதற்கு, கடவுளர்களை விமர்சிப்பதற்கு, வேத நூல்கள் என்று சொல்லக்கூடிய ராமாயணம், மகாபாரதம் போன்றவற்றையெல்லாம் விமர்சிப்பதற்கு, இது எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜாதியை அழித்தொழிப்பதற்கு நாம் நாள்தோறும் கடமையாற்ற வேண்டிய தேவை இருக்கு. அரசியல் மாற்றங்களையோ அல்லது அரசியல் விமர்சனங்களையோ முன்னெடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க தேவையில்லை. அரசியல் தளத்திலே அவர்களுக்கு ஜாதி ஒழிப்பு என்பது ஒரு இலக்காக இருக்க போவதில்லை. ஆனால் நமக்கு ஜாதி ஒழிப்பு தான், யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜாதியை அழித்தொழிப்பதற்கான செயல் திட்டங்களை நாம்
நாள்தோறும் முன்வைக்க வேண்டும். அதை முன்னிறுத்தி தான் நம்முடைய உரையாடல்கள் இருக்க வேண்டும். அதை முன்னிறுத்தி தான் நாம் இது போன்ற கருத்தரங்குகளை நடத்த வேண்டும். இதுதான் என்னுடைய அடிப்படையான வேண்டுகோள். தோழர் விடுதலை செல்வன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், இங்கே 2 சாதிகள் பெரும்பான்மையாக இருக்கின்றன. கவுண்டர் ஜாதி என்ற ஒரு ஜாதி இருக்கிறது, அருந்ததியர் என்ற ஒரு ஜாதி இருக்கிறது, இவர்களுக்கு இடையான முரண்பாடுகள் என்று அவர் தொடங்கினார். எந்த ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு ஊரை எடுத்துக்கொண்டாலும் 2 ஜாதிகள் என்று கிடையாது. பல்வேறு ஜாதிகள் கொண்டதுதான் ஒரு கிராமம். ஒரே ஜாதியாகவோ 2 ஜாதியாகவோ இந்தியாவில் எங்குமே கிடையாது. அவர் சொல்லக்கூடியது என்ன என்று, அவர் சொல்ல முன்வந்தது என்ன என்று சொன்னால், இங்கே ஒரு முரண் இருக்கிறது. இந்த முரண் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யார் ஆதிக்க சாதியாக இருக்கிறார்கள், யார் தீண்டத்தகாத சாதியாக இருக்கிறார்கள், அல்லது ஊரிலே யார் இருக்கிறார்கள், சேரிகளிலே யார் இருக்கிறார்கள், இந்த முரண்கள் நமக்கு தெரியும். ஆனால் அம்பேத்கரிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகளுடைய வேலை என்ன என்று சொன்னால், இந்த முரணை எப்படி நாம் தீர்த்து வைப்பது. இந்த முரண், ஜாதிய முரண்கள், ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள், ஊர் சேரி என்று சொல்லக்கூடிய இந்த சமூக பிரிவினைகளை நாம் எப்படி நேர் செய்ய போகிறோம். இதுதான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய சவால். வெறும் பிரச்சனைகளை நாம் பேசிக் கொண்டிருப்பவர்கள் அல்ல. அம்பேத்கரும் பெரியாரும் பிரச்சனைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தவர்கள் அல்ல. அவர்கள் மட்டும்தான் தீர்வை முன்னோக்கி நாள்தோறும் தங்களுடைய உரையாடல்களை அமைத்துக் கொண்டார்கள். அவருடைய எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய போராட்ட களமாக இருந்தாலும் சரி, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலிலே ஓரளவுக்கு பங்கேற்றிருந்தாலும் கூட சமூக தளத்தையும் பண்பாட்டு தளத்துக்கும் தான் அவர்கள் கூடுதல் முன்னுரிமை கொடுத்தார்கள். இப்ப இங்க 2 சாதிகள் இருக்கின்றன, அவர்களுக்கு இடையே முரண்கள் இருக்கின்றன என்பதை விளக்குவதல்ல ஒரு அம்பேத்கரிஸ்டின் வேலை, ஒரு பெரியாரிஸ்டினுடைய வேலை. இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சாதியினர் பல்வேறு இனங்களாக இல்லை. அது ஒரு இனப்பிரிவினை அல்ல. ஒரே இனத்தில் இருக்கக்கூடிய சமூக பிரிவினை. அம்பேத்கர் மிக அழகாக சொல்கிறார், ஜாதிய சமூக அமைப்பு என்பது பல்வேறு இனங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய முரண்களோ மோதல்களோ அல்ல. ஒரே இனம்தான், நாம் அனைவரும் ஓர் இனம்தான். இந்த ஓர் இனத்தில் இருக்கக்கூடிய சமூக பிரிவினைகள், சமூக பாகுபாடுகள், இதைத்தான் நாம் கண்டிக்கிறோம். இதைத்தான் நாம் ஒரே இனம் என்றதை வலியுறுத்துவதற்காகத்தான் நாம் இது போன்ற விவாதங்களை, இது போன்ற கருத்தரங்குகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் அதை கொஞ்சம் சரியாக சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வெளியிலிருந்து பார்க்கிறவங்களுக்கு ஏதோ ஜாதி முரண்களை இவர்கள் கூர்மைப்படுத்துகிறார்கள் என்பது அல்ல. ஜாதி முரண்கள் நாம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பல நூற்றாண்டுகளாக இங்கே இருக்கின்றன. அதை எப்படி நேர் செய்வது, வேற யாருக்கும் இதன் மீது அக்கறை கிடையாது. வாக்கு அரசியல் செய்கின்றவர்கள் அந்த முரண்களை கூர்மைப்படுத்தி அவர்கள் வாக்கு பெறுவதற்காக தங்களுடைய கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வேலை அது அல்ல. இந்த முரண்களை எப்படி தீர்ப்பது என்பதற்கு தான் நாம் முன்னுரிமை கொடுத்தாக வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு 100 பேர் இருக்கிறோம் என்று சொன்னால் 100 இனமாக நாம் இருக்கிறோமா? ஏன் கருஞ்சட்டை அணிந்து இருக்கிறோம்? ஏன் தமிழர் என்ற ஓர்மையை நாம் பேசுகிறோம்? ஏன் திராவிடன் என்ற ஓர்மையை நாம் பேசுகிறோம்? நாம் அனைவரும் ஒரே இனத்தை, திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் தான். நம்மிடையே 2000 ஆண்டுகளாக ஒரு பிரிவினை கோட்பாடு நம்மிடையே திணிக்கப்பட்டிருக்கிறது. நீ வேற ஜாதி, அவன் வேற ஜாதி. உலகத்திலே 2, 3 அல்லது 4 இனங்கள், மரபினங்கள் தான் உண்டு. அப்ப இந்தியாவில் 6000 ஜாதிகள் இருக்கிறது என்று சொன்னால் 6000 இனங்கள் இங்கு இருப்பதாக அர்த்தமா? அப்படி அல்ல. ஜாதிக்கு எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆதாரம் கிடையாது. இதுதான் அம்பேத்கர் தொடர்ந்து வலியுறுத்துகிறார். இப்ப ஜாதி என்பது என்ன? நம்மை பல்வேறு ஜாதிகளாக
இந்த ஜாதியிலே நாம் பிறந்து விட்டோம் என்ற ஒரு கற்பனை கோட்பாட்டை நம்முடைய ஆழ் மனதிலே திணித்து பல நூற்றாண்டுகளாக ஒரு மதத்தின் பெயரால், இந்து மதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மதத்தின் பெயரால் நாம் இந்த ஜாதியில தான் பிறந்திருக்கிறோம் என்று நாம் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம கருஞ்சட்டை அணிந்த தோழர்களாக இருக்கட்டும், தமிழர் ஓர்மை பேசக்கூடிய, திராவிட ஓர்மை பேசக்கூடிய தோழர்களாக இருக்கட்டும், நாம் எல்லாரும் வேற ஜாதிகளாக இருக்கிறோம், வெவ்வேறு ஜாதிகளாக இருக்கிறோம், நாம் ஒன்றுபடுவோம் என்பது அல்ல. நாம் ஒரே இனமாகத்தான் இருக்கிறோம். நமக்குள்ள ஜாதி பிரிவினைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் கிடையாது. நாம் அனைவரும் ஓர் இனமாக, நாம் அனைவரும் மனிதர்களாக, எந்த சமூக சாதிய வேறுபாடுகளும் அற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற கருத்தை தான் நாம் ஆணித்தரமாக இந்த மக்கள் மத்தியிலே அறிவுபூர்வமாக, தர்க்கபூர்வமாக விளக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. எவ்வளவு காலத்திற்கு இதை விளக்குவது? விளக்கித்தான் ஆக வேண்டும். பெரியார் அரை நூற்றாண்டு காலம் எதை செய்தார்? நீங்க அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்று சொன்னாரா? இல்லை தமிழ்நாடு தனியாக போக வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தாரா? கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் பிறவி இழிவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு பிறவி இழிவு, ஒரு கற்பிதம் நம்முடைய ஆழ் மனதிலே திணிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இங்க இருக்கக்கூடியவர்கள் மட்டும் அல்ல, 6000 ஜாதிகள், இந்தியாவில் 6000 ஜாதிகள் இருக்கின்றன. இந்த 6000 ஜாதிகளும் ஒரே இனம்தான். நமக்கு இடையில் வந்த, நமக்கு கற்பிக்கப்பட்ட அந்த ஜாதி அடையாளத்தை நாம் நீக்க வேண்டும், துறக்க வேண்டும். இது தொடர்பான விவாதங்களை நாம் நாள்தோறும் நடத்த வேண்டும். அவ்வளவுதான். நாம மீண்டும் மீண்டும் ஜாதிய முரண்களை கூர்மைப்படுத்தி கொண்டு இருப்பது அல்ல. அப்படிதான் இருக்கு சமூகத்துல. அதற்கான வேலை திட்டங்கள் இருக்கின்றன. இயக்கங்களுக்கு இப்ப தீண்டாமை, வன்கொடுமை நடந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்காக போராட வேண்டும், அதற்கான தீர்வுதவிகளை வாங்கி தர வேண்டும், அதெல்லாம் தனி. ஆனால் ஒரு அம்பேத்கரிஸ்டுக்கும் பெரியாரிஸ்டுக்கும் இருக்கக்கூடிய பணி என்பது ஜாதியை அழித்தொழிப்பதற்கான மிக வலிமையான செயல் திட்டம் என்ன என்பதுதான். இந்தியாவில் இருக்கக்கூடிய தீண்டத்தகாத மக்கள் அல்லது சேரிகளிலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீண்டத்தகாத மக்கள் 25 கோடி பேர் இருக்கிறார்கள். இதை நாம, இந்த புள்ளிவிவரத்தை நாம தொடர்ந்து சொல்வது அல்ல நம்முடைய நோக்கம். நாம் வளர்ச்சி என்று சொல்கிறோம், நவீனம் என்று சொல்கிறோம், டிஜிட்டல் இந்தியா என்று சொல்கிறோம். இவ்வளவு நவீன காலத்திலும் நாம் சேரிகளை அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 25 கோடி மக்களை ஊருக்கு வெளியே நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம். அவர்களை எப்படி நாம சேரியிலிருந்து ஊருக்குள்ள, சேரியும் ஊரும் சமம் என்ற ஒரு இலக்கை நாம் எப்போது அடைய போகிறோம்? அதற்கான செயல் திட்டங்கள் அதுதான் நம்முடைய விவாதமாக இருக்கும். நாம் ஒரு அரசியல் கட்சியை அல்லது இந்துத்துவ அமைப்புகளை ரொம்ப கடுமையா விமர்சனம் செய்கிறோம். அதோடு நின்று விடக்கூடாது என்று நான் கருதுகிறேன். RSSஐ நாம் கடுமையா விமர்சனம் செய்கிறோம், அது போதாது. இங்கே 10 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னால், அல்லது இந்துத்துவ அமைப்புகள் இங்கே வலுவாக வேரூன்றி இருக்கிறது என்று சொன்னால், அல்லது கொங்கு மண்டலத்திலே எல்லாரும் அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் வளர்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்படி சொல்லிக் கொண்டிருப்பது அல்ல. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏனால் அது ஒரு கற்பனை கோட்பாட்டின் அடிப்படையில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்து பெரும்பான்மை என்பது ஒரு கற்பனை கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கற்பனை கோட்பாட்டை தகர்ப்பதுதான் நம்முடைய வேலையாக இருக்கும். அதுதான் அறிவார்ந்த பணி. வெறும் அமைப்புகளை விமர்சனம் செய்து கொண்டிருப்பது அல்ல. இது கொஞ்சம் நீங்க ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப பிஜேபி விமர்சனம் பண்ணக்கூடாதா, RSS விமர்சனம் பண்ணக்கூடாதா, ஆளுநரை விமர்சனம் பண்ணக்கூடாதா, ராஜா விமர்சனம் பண்ணக்கூடாதா என்று நீங்கள் எதிர்கேள்வி எழுப்ப தேவையில்லை. ஒரு கற்பனை கோட்பாட்டின் அடிப்படையில் 1925 தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. அது நம்முடைய அரசமைப்பு சட்டம் உட்பட எல்லாவற்றையும்
பாசிச நோக்கத்தோடு அது நம்ம எல்லாவற்றையும் நமக்குள்ளே பிரிவினைகளை வேறுபடுத்தி இன்றைக்கு மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே ஜாதிய கூர்மை அதிகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கான மூல காரணம் என்ன? இவ்வளவு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்த பிறகும் இத்தகைய போக்குகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அதற்கு எது காரணமாக இருக்கிறது? இந்த கற்பனை இந்து பெரும்பான்மைவாதம் என்று சொல்லக்கூடிய அந்த கற்பனையை நாம் தர்க்க ரீதியாக தகர்த்தெறிய வேண்டும். அதை நாம் அதற்கு முன்னுரிமை கொடுக்காமல் நம்ம இயக்கங்களுக்கு எதிராக பேசுவது, இயக்கங்களை நாம் விமர்சனம் செய்து கொண்டிருப்பது, அதன் மீது வழக்கு வருவது என்று இப்படியாக அது திசை மாறி போய்விடுகின்றது. பெரியார் இதில் எந்த இடத்திலையும் திசை மாறல, அம்பேத்கர் எந்த இடத்திலையும் அதில் திசை மாறவில்லை. அவர் 1000 அரசியல் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், நாடாளுமன்றத்திலே அவர் பங்காற்ற வேண்டிய வேலைகள் இருந்தாலும், அரசமைப்பு சட்டத்தை அவர் உருவாக்க வேண்டிய, செதுக்க வேண்டிய எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும், இந்து மதத்தின் புதிர்கள் என்ற மிகப்பெரிய ஒரு இந்த கற்பனை கோட்பாடுகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவாயுதம் இந்து மதத்தின் புதிர்கள். அது இன்னும் ஏறக்குறைய அது தடை செய்யப்பட்ட புத்தகம் மாதிரி தான். ஏன்னா மகாராஷ்டிர அரசாங்கம் அதை வெளியிடும் பொழுது கூட இந்த கருத்து எங்களுக்கு ஏற்புடையதல்ல என்று சொல்லிதான் அவர்கள் வெளியிடுகிறார்கள். அப்படியான ஒரு புத்தகத்தை அவர் எழுத வேண்டிய தேவை என்ன? உத்தரப்பிரதேசத்திலே தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெரியாருடைய ராமாயணம் ஒரு ஆராய்ச்சி, எதற்காக அது எழுதப்பட்டது? அதை நாம் விவாதிக்கிறோமா? அதை நாம் விமர்சனம் செய்கிறோமா? அதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோமா? அது ரொம்ப மேலோட்டமான தளத்திலே நாம அதை கடந்து போய் ரொம்ப ஆழமான நூல்களை அவர்கள், இந்து மதத்தினுடைய தத்துவம், புரட்சியாளர் அம்பேத்கருடைய இன்னொரு மிக முக்கியமான நூல். வெறும் அரசியலாக நாம் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அம்பேத்கரை, பெரியாரை கூட சமூக பண்பாட்டு தளங்களில் உலகின் பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் என்று சொன்னாலும் சரி, ஜனநாயக சிந்தனையாளர்கள் என்று சொன்னாலும் சரி, உலகின் மிக முக்கியமான புரட்சிக்காரர்கள் என்று சொன்னாலும் சரி, மிக முக்கியமான முன்னணி இடத்திலே இருக்கக்கூடிய அம்பேத்கரையும் பெரியாரையும் கூட நாம் ஒரு குறுகிய அரசியல் தளத்திலே நாம் அடைத்து விடுகிறோம். அப்படி அல்ல. இந்து மதத்தின் புதிர்களை நாம் இன்னும் விவாதப்படுத்தவில்லை. ராமாயணம் ஒரு ஆராய்ச்சி இன்னும் நாம நாள்தோறும், அப்பதான் நீங்க இந்த கற்பனை கோட்பாட்டை தகர்க்க முடியும். 6000 ஜாதிகளாக இன்னும் நம்ம இருந்து கொண்டே நாம் அப்புறம் எதற்கான போரை நடத்தி கொண்டிருக்கிறோம்? உரிமைகளை கேட்பதற்கா? அதற்கு அமைப்புகள் இருக்கின்றன, அதற்கு இயக்கங்கள் இருக்கின்றன. எங்களுக்கு நாள்தோறும் இந்த உரிமை வேண்டும், அந்த உரிமை வேண்டும், சட்டத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளை எங்களுக்கு கொடுங்கள், ஏன் அதை கொடுக்க மாட்டீர்கள், அதுக்காக வழக்கு மன்றம் போவது, அதெல்லாம் அதற்கு நிறைய அமைப்புகள் இருக்கின்றன. நாம் இந்த பெரும்பான்மை மக்களை விடுதலை செய்யக்கூடிய, எங்கிருந்து விடுதலை செய்ய போறோம்? ஒரு மோசமான சிந்தனை இந்த பெரும்பான்மை மக்களை ஆட்கொண்டு இருக்கிறது. அதான் அறிவார்ந்த பணி, ஒரு அறிவு கொளுத்தும் பணி. மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறோம் என்று சொன்னால், ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கிறோம் என்று சொன்னால், நாள்தோறும் அதன் மீது அறிவார்ந்த விவாதம் நிகழ்த்தப்பட வேண்டும். எதற்கு புத்தர் அறியப்படுகிறார்? பெரியார் அழகாக புத்தி இருக்கிறவன் எல்லாம் புத்தர் என்று சொல்கிறார். அதனுடைய பொருள் என்ன? நம்ம இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் ஐஐடியில் படிச்சிருப்பான், டிகிரி வாங்கியிருப்பான், ஆனாலும் ஜாதிய ஓர்மைகளை பேசிக் கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள். அப்ப உங்க அறிவு எங்க? அதற்கான ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் நடந்து, அதுக்காக பெரிய இயக்கங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கு. நம்ம இந்துத்துவ அமைப்புகள் சொல்கிறோமே, இது மாதிரி நிறைய அமைப்புகள் நம்முடைய சிந்தனையை கட்டுப்படுத்துபவையாக இருக்கின்றன. அந்த கட்டுப்பாட்டை தகர்ப்பதற்கு நாம் சொல்லித்தர வேண்டும் இயக்கங்களுக்கு. பெரியாரிஸ்டுகளுடைய, அம்பேத்கரிஸ்டுகளுடைய வேலை என்ன என்று சொன்னால், நம்முடைய இருக்கக்கூடிய நம்முடைய சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடிய ஊடகங்கள், நம்முடைய சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடிய புத்தகங்கள், நம்முடைய சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த பிரச்சார இயக்கங்கள், இந்த சிந்தனையை தகர்த்தெறிவதற்காகத்தான் நாம் மக்கள் மத்தியிலே நாள்தோறும் அறிவு கொளுத்தும் வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இப்ப தீண்டத்தகாத மக்கள் இந்தியாவில் 8 லட்சம் கிராமங்கள் இருக்கின்றது என்று சொன்னால், 8 லட்சம் கிராமங்களும் ஊர் என்றும் சேரி என்றும் பிரிந்திருக்கின்றன. இது ஒரு 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 சமூக புள்ளி விவரம். இதை எப்ப நேர் செய்ய போறோம்?
தலித் மக்களை ஊருக்கு வெளியே நிறுத்தி வைத்து அவர்களுக்கு உரிமை கொடுங்கள் என்று ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டே இருக்க போகிறோமா? அந்த உரிமைகளால் என்ன பயன் இருக்க போகிறது? தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சட்டத்திலே 70 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்டு விட்டது. தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? நாள்தோறும் தீண்டாமை கொடுமைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாள்தோறும் அதற்காக வழக்கு மன்றத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நாள்தோறும் அவர்கள் போராட்டங்களை இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிமை கிடைத்து விட்டதா? அந்த உரிமை எப்படி சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உரிமையை அவர்கள் எப்போது அனுபவிக்க போகிறார்கள்? அதற்கு இந்த பெரும்பான்மை சமூகம் அல்லது சாதி இந்து சமூகம் தடையாக இருக்கிறது என்று சொன்னால், சட்டம் போட்டுட்டோம், சட்டம் போட்டு தீண்டாமை ஒழிக்க முடியவில்லை. காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள், அரசு அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நாள்தோறும் தீண்டாமை கொடுமைகளை நாம், தீண்டாமை பாகுபாடுகளை, ஜாதிய பாகுபாடுகளை நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகாரிகளால் அதை செய்ய முடியாது, காவல்துறையால் அதை செய்ய முடியாது. தீண்டாமை வன்கொடுமை நிகழ்ந்த பிறகு அவர்கள் நிவாரணம் கொடுப்பார்கள், அவ்வளவுதான். தீண்டாமை வன்கொடுமைகள் நிகழ்த்தப்படக்கூடாது, ஊர் என்று சேரி என்று பாகுபாடு காட்டப்படக்கூடாது என்று சொன்னால் அதற்கான தீர்வு என்ன என்பதை சொல்வதற்கு தான் கருப்பு சட்டைக்காரர்கள் இருக்கிறார்கள். அதற்கான தீர்வை சொல்வதற்கு தான் அம்பேத்கரிஸ்டுகள் இருக்கிறார்கள். வேற எந்த தீர்வு இதுவரை முன்வைக்கப்பட்டிருக்கிறது? வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னார்கள், அவர்களுக்கு கல்வி உதவி தொகை வேண்டும் என்று சொன்னார்கள், அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாமே கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அது ஓரளவுக்கு அது 18% இடஒதுக்கீடு முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும். அதெல்லாம் சரி, அந்த கோரிக்கைகள்லாம் செய்வதற்கு நிறைய அமைப்புகள் இருக்கிறது. ஜாதியை அப்படியே வைத்துக் கொண்டு அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்து கொண்டே இருக்க போகிறோமா? அதுதான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. ஜாதியை ஒழிப்பதற்கான பணிகளை நாம எப்ப விரைவுபடுத்த போகிறோம்? ஊரையும் சேரியையும் எப்பொழுது நாம் இணைத்து வைக்க போகிறோம்? அதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். தனியாவே இருக்கணும், தனியாவே அவர்களுக்கு உரிமைகள் வேண்டும், அது அல்ல. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும் ஒரு செயல் திட்டம். டாக்டர் GR ரவீந்திரநாத் ஒரு 10 நாட்களுக்கு முன்னாலே இந்து நாளேட்டில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தால் அது எல்லாராலையும் வரவேற்கப்பட்டது. கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்க வேண்டும். இது எவ்வளோ காலமாக சொல்லிட்டு இருக்கோம்? கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு தனி பட்டியல் வைத்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். அது ஒரு தீர்வாக்கி விடுமா? அதனால் ஜாதிகள் ஒழிந்து விடுமா? இடஒதுக்கீடு இருப்பதால் ஜாதிகள் ஒழிந்து விடுமா? வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருப்பதால் ஜாதிகள் ஒழிந்து விடுமா? கிடையாது. அப்பொழுதுதான் ஏன் நாம் ஆழமாக வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால், நாம் பேசக்கூடிய, நாம் நாள்தோறும் காணக்கூடிய இந்த சிக்கல்களுக்கெல்லாம் எது மூல காரணம் என்று சொன்னால், இந்த மக்கள் 6000 ஜாதிகளாக இந்து மதத்தின் அடிப்படையில் அவர்கள் பிளவுபட்டு நிற்கிறார்கள். அதன் அடிப்படையில் இங்கே எல்லா விதமான ஏற்றத்தாழ்வு கொள்கைகள், கோட்பாடுகள், அதன் அடிப்படையிலான சமூக அவமானங்கள், சமூக இழிவுகள் இதெல்லாம் நடந்தேறி கொண்டிருக்கின்றன. இப்ப இந்த இந்து மதம் என்று சொல்லக்கூடிய, அம்பேத்கர் ரொம்ப அழகா 2 வரியில சொல்லிட்டார். இந்து என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு ஆதிக்க கோட்பாடு. ஒரு சில ஆதிக்க சாதியினர் தாங்கள் ஆதிக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு பெயர் அவர்கள் மதம் என்று சூட்டியிருக்கிறார்கள். இப்ப இந்த சிந்தனையை நீங்கள் மக்கள் மத்தியிலே புரிய வைத்து விட்டாலே இங்கே பாதி பிரச்சனையை தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார். இந்து என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு ஆதிக்க கோட்பாடு. ஒரு மதம் என்று சொன்னால் அதை நீங்கள் தகர்ப்பது அவ்வளவு எளிது அல்ல. நம்ம உலகம் எங்கும் பார்க்கிறோம். அது ஒரு தனி விவாதமாக நாம் நடத்தலாம். எளிதில் புரிந்து கொள்வதற்காக சொல்லுங்க, ஒரு மதத்தை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம அதுதான் 2000 வருஷமா பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அம்பேத்கர் என்ன சொல்றார் என்று சொன்னால், நீங்கள் பின்பற்றக்கூடியது அல்லது உங்கள் மீது திணிக்கப்பட்டிருப்பது ஒரு மதம் அல்ல,
அப்ப அம்பேத்கர் மதத்திற்கு ஒரு வரையறை கொடுக்கிறார். இதுதான் தர்க்க ரீதியான அணுகுமுறை. ஒரு மதம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? உலக மதத்தை எல்லாம் படித்தறிந்து ஆய்வு செய்த அம்பேத்கர் மதம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கணும்? அம்பேத்கர் சொல்றார், உண்மையான மதம் என்று சொன்னால் அதற்கு ஒரு கடவுள் தேவையில்லை. அப்ப இந்து மதத்துக்கு லட்சக்கணக்கான கடவுள்கள் இருக்கின்றன, அப்ப அது ஒரு மதம் கிடையாது. இரண்டாவது ஒரு புள்ளி வைக்கிறார், ஒரு மதத்திற்கு, ஒரு உண்மையான மதத்திற்கு, ஒரு உண்மையான மதம் அறிவியலை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி எங்கேயாவது மதம் இருக்காங்க? எந்த மதம் வேண்டாலும் எடுத்துக்கலாம். எந்த மதமும் அறிவியல் தன்மையோடு இல்லை. மூன்றாவது ஒரு முக்கிய வரையறையை அம்பேத்கர் முன்வைக்கிறார். எந்த மதமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கொள்கைகள் எந்த காலத்திற்கும் ஒரே கொள்கைகளாக இல்லாமல் காலத்திற்கு ஏற்ப அதில் மாற்றங்களை கொண்டு வரலாம். எப்படி சட்டத்தில் அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வரோமோ அதுபோல ஒரு உண்மையான மதம் என்று சொன்னால் அது மாற்றத்திற்கு ஏற்புடையதாக, அதை நம்ம காலத்திற்கு ஏற்ப நம்முடைய அறிவை பயன்படுத்தி, சூழலை பயன்படுத்தி அதிலே மாற்றங்கள் செய்யக்கூடியதாக ஒரு மதம் இருக்க வேண்டும். ஒரு உண்மையான மதம் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் வரையறுக்கிறார். அப்ப அதன் அடிப்படையில் இங்கே எந்த மதம் இருக்கிறது? குறிப்பாக நாம் இந்து பெரும்பான்மை வாதத்தை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்று அடிப்படைகளும் இந்து மதத்திற்கு பொருந்தாது. அதுல லட்சக்கணக்கான கடவுள்கள் இருக்கிறார்கள். அதிலே அது அறிவியல் அடிப்படையை கொண்டது அல்ல, ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகளை கொண்டதாக இருக்கிறது. சனாதன தர்மம் என்று அவர்கள் சொல்கிறார்களே, மாற்றவே முடியாதது, 10,000 வருஷத்துக்கு முன்னால தோன்றியது சனாதன தர்மம், அதை மாற்ற முடியாது, அதுதான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் சொல்கிறார், ஒரு மதம் என்று சொன்னால் தேவைப்பட்டால் அதில் மாற்றங்களை செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். இப்ப சனாதன தர்மம் என்பது நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம், அது அறம் என்று கிடையாது. தர்மம் என்பதற்கு ஒரே பொருள் தான், வர்ணாசிரம தர்மம். 4 வர்ணாசிரமத்தின் அடிப்படையிலான இந்த 4 வர்ணங்களை பாதுகாப்பதற்கு பெயர் தான் வர்ணாசிரம தர்மம். சனாதன தர்மம் என்பது அதுக்கு இன்னொரு பெயர். அது மாதிரி அவர்கள் நிறைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப தர்மம் என்று சொன்னால் நாம கூட பல இடங்களிலே பயன்படுத்தும் பொழுது தர்மம் என்பது ஒரு அறம் என்பது போல பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பெரியார் சுயமரியாதை சமதர்மம் அந்த காலத்திலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை கூட நம்ம கொஞ்சம் மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். அப்ப தம்மம் எதற்கு வந்தது? தர்மத்துக்கு, வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிரானதுதான் தம்மம். இந்த வர்ணாசிரமத்தை ஏற்க மறுப்பதுதான் தம்மம். அப்ப இந்த தர்மம் என்று சொல்லக்கூடிய, இந்த சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த சனாதன தர்மத்தை அழித்தொழிக்க வேண்டும். அது எப்படி? அது ஒரு செங்கல் சுவரோ அது ஒரு முள்வேலியோ கிடையாது. அப்ப கருத்தியலால், அறிவால் அந்த கற்பனை கோட்பாட்டை நாம் தகர்த்தெறிய வேண்டும். இப்ப இதுதான் அடிப்படை. வர்ணாசிரம தர்மத்தை நாம் எதிர்க்கிறோம் என்று சொன்னால், நாம் பௌத்த நெறியை ஏற்று நடக்கிறோம் என்று சொன்னால், அம்பேத்கர் சொல்கிறார், வர்ணாசிரம தர்மத்தை எதிர்த்த முதல் போராளி உலகத்திலேயே புத்தர் தான். எதுக்காக புத்தரை பத்தி பேசுறோம்? புத்தரும் பெரியார் தோழர் தாமரை சொன்னாரு, பெரியார் யாரையுமே ஏற்றுக்கொண்டவர் அல்ல. புத்தரை எதுக்கு ஏற்றுக்கொண்டாருன்னா, அவரும் நம்மள மாதிரி கருப்பு சட்டை போட்டிருந்ததுனாலதான் புத்தரை பெரியார் ஏத்துக்கிட்டார், வேற ஒன்றும் இல்லை. ஏனென்று சொன்னால், இந்த மதம் என்று சொன்னால் அதுக்கு இந்த வரையறைகள் இருக்க வேண்டும். இந்த வரையறைகள் எதற்கும் பொருந்தவில்லை என்று சொன்னால், முதலில் அது மதம் அல்ல என்பதை நாம் புரிய வைத்து விட்டாலே நம்முடைய வேலை 50% வேலை முடிந்து விட்டது என்று சொல்கிறார். அப்ப இதை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு கற்பனை கோட்பாடு, அது ஒரு ஆதிக்க கருத்தியல். ஒரு ஆதிக்க கருத்தியல் இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் எளிதில் தகர்த்து விடலாம். அதுதான் அம்பேத்கர் சொல்றார், இந்த மக்கள் மத்தியில அது மதம் கிடையாது, அது உன் மீது திணிக்கப்பட்ட ஒரு கற்பனை கோட்பாடு. அதை நீ கோட்பாட்டை நீ மாத்திக்கோ, நான் உன்னை ஃபாலோ பண்றேன். நம்ம என்ன கேட்கிறோம்? இந்து ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் மீண்டும் மீண்டும் சனாதன தர்மத்தை வலியுறுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வேறு மாற்று கிடையாது.
சனாதன தர்மத்தை அவர்களால் மாற்றி எழுத முடியாது. நம்ம அவங்க கிட்ட திருப்பி திருப்பி நெருக்கடி எதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பிறவி இழிவை நீக்குவதற்கு நீ ஒரு ஏற்பாட்டை செய். இங்க இருக்கக்கூடிய சங்கராச்சாரிகளோ இந்து மத அமைப்புகளோ சங்கர மடங்களோ நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து யார் வேண்டுமானாலும் எந்த ஜாதிக்கு வேண்டுமானாலும் மாறிவிடலாம் என்பது மாதிரியான ஒரு ஜனநாயகத்தன்மையை நீங்கள் உங்கள் மதத்திற்கு உருவாக்க முடியுமா? முடியாது என்று சொன்னால் அந்த மதத்தை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம். இந்த மாதிரியான நெருக்கடிகளை, இந்த மாதிரியான புத்தர், அம்பேத்கர், பெரியார் முன்வைத்த தர்க்க ரீதியான கோட்பாடுகளை நாம் மக்கள் மத்தியிலே, நம்ம வேந்தன் சொன்னாரு, ஒரு பயிற்சியை கொடுக்கணும். ஒரு உரையாடல், ஒரு அறிவார்ந்த உரையாடலை நாம் இப்படிதான் நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதமற்ற திராவிட மக்கள் மீது ஒரு மதத்தை திணித்து அதற்கு ஒரு சட்ட வடிவம் இந்த 200-100 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்ததுதான் உலகத்திலே நடந்த மிகப்பெரிய மதமாற்றம் என்று நாம் சொல்கிறோம். பல கோடி மக்களை, கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்களை திடீரென்று ஒரு சட்டத்தை போட்டு நீ எல்லாம் இந்து என்று சொன்னதுதான் மிகப்பெரிய மோசடியான மதமாற்றம். அப்ப அதை நாம் திரும்ப பெற வேண்டும். இந்த மதமாற்றத்தை நாம் சீர்குலைக்க வேண்டும். நம் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போலியான தவறான சிந்தனைகளை நாம் எப்படி எதிர்கொள்வது, அதைத்தான் நம்ம சொல்றோம். அதை மதம் மாற்றம் என்று சொன்னால் சில பெரியாரிஸ்டுகளுக்கே கோபம் வருகிறது. இல்லை, கோபம் வர்றதுக்கு என்ன இருக்கு? இந்து அடையாளம் என்பது நம் மீது திணிக்கப்பட்டது. அந்த அடையாளத்தை நாம் துறக்கிறோம். துறந்து வேறொரு மதத்தை தழுவுவது என்பது ஒரு புள்ளி, அது ஒரு பாயிண்ட். மதம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் மதமற்றவர்களாக இருக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் பௌத்தம் என்பது, இந்த புத்தகத்தில் பெரியார் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது ஒரே ஒரு செய்தியை தான். பௌத்தத்தை மதம் என்று சொல்வது அதை அழிப்பதற்கான சூழ்ச்சி. இது உண்மையான மதம்னு சொன்னா கூட அது ஒரு மதம் தானே. நமக்கு ஆல்ரெடி இங்க ஒரு திராவிட இயக்கம், பெரியார் வளர்த்த சிந்தனையினால் நமக்கு மதம் என்பதே நமக்கு பிடிக்காம போயிடுச்சு. நல்லது, அதனால அந்த வார்த்தையை விட்டுருவோம். அந்த வார்த்தை விளையாட்டுகளுக்குள்ள, அந்த வார்த்தை மோதலுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. அப்ப உண்மையான மதம் என்பதற்கு நம்ம ஒரு நல்ல வார்த்தை இருக்கு, தமிழ்ல சொல்லு இருக்கு, நெறி. அதான் பௌத்த நெறியை நாம் ஏற்றுக்கொள்வோம். உலகின் மிகப்பெரிய பகுத்தறிவு பகலவன் அம்பேத்கர் 10 லட்சம் மக்களோடு, 10 லட்சம் மக்களோடு இல்ல, 1936 நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று 36 ஒரு அறைகூவல் விடுத்தார். அப்போ ஒரு 10,000 மக்கள் தான் இருந்தார்கள். அதற்கே பெரியார் இங்கிருந்து தந்தி அடிச்சார். என்னன்னு, உலகின் மிக சிறந்த பகுத்தறிவு பகலவன் என்று நாம் போற்றுகின்ற பெரியார், நீங்க மட்டும் மாறாதீங்க, ஒரு 10,000 பேரோட போயிடாதீங்க, 10 லட்சம் மக்களோடு நீங்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னவர் பகுத்தறிவு பகலவன். காரணம் என்ன? இதை நாம் புரிந்து கொள். மத மாற்றம் அல்ல, நம் மீது ஏற்கனவே திணிக்கப்பட்டிருக்கிறது தான் ஒரு மதம். அதிலிருந்து நம்ம வெளியே அந்த போலி முகமூடியை நாம் கிழித்தெறிகிறோம். அதுக்கு மதமாற்றம்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டா வைங்க, இல்ல வேற பேர் வைங்க. அதனாலதான் பௌத்த நெறியை தழுவுங்கள். அம்பேத்கரை நாம் 10 லட்சம் மக்களோடு சேர்ந்தார் என்று சொல்லும் போது கூட ஒரு பகுத்தறிவு பௌத்தத்தை ஏற்றார், தழுவினார், அப்படியான வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்துறோம். மதம் என்ற வார்த்தையை நம்ம கவனமா தவிர்க்கிறோம். ஏனென்றால் இந்த குழப்பம் இங்க பெரியாரிஸ்டுகள் மத்தியிலே, அம்பேத்கரிஸ்டுகள் மத்தியிலே மிக ஆழமாக இருக்கிறது. தோழர் ரமணி தேவி அவர்கள் ஒரு கருத்தை இங்கே முன்வைத்தார். ஒரு அறிவார்ந்த உரையாடலுக்கான அடையாளம், நான் அதை மதிக்கிறேன். பெரியாரிஸ்டுகளும் இந்து மதத்தை விட்டு வெளியேறணும், இந்து எண்ணிக்கையை நீங்கள் கூட்ட வேண்டும் என்று சொன்னார். நல்ல கருத்து, வரவேற்கிறேன். ஆனால் அதை நீங்கள் ஒரு கட்டாயமாக ஆக்க முடியாது. அம்பேத்கரிஸ்டுகள் இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறார்கள். எல்லாரும் பௌத்தத்துக்கு தான் போனோம், கிறிஸ்துவ மதத்துக்கோ இஸ்லாத்துக்கோ போகக்கூடாது என்பதான ஒரு விவாதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல தோழர்களே. நம்ம மீது ஒரு போலியான கோட்பாடு நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. அதை துறந்து நமக்கு எது தேர்வோ, நான் மதமற்றவனாக இருக்கலாம், பகுத்தறிவாளனாக இருக்கலாம், நான் இஸ்லாத்தை ஏற்கலாம், ஜாதிகளற்ற இஸ்லாத்தை ஏற்கலாம், ஜாதிகளற்ற கிறிஸ்துவத்தை ஏற்கலாம், ஜாதிகளற்ற பௌத்தத்தை ஏற்கலாம், சீக்கியத்தை ஏற்கலாம்,
அம்பேத்கருடைய தேர்வு பௌத்தம். அதற்கு அவர் 1000 காரணங்களை வைத்திருக்கிறார். அது எல்லாருமே அதைத்தான் ஏத்துக்கணும்னு சொன்னோம்னா அங்க ஜனநாயகம் இல்லாமல் போய்விடும். தாமரை கேட்டது போல் என்னை பல பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நாள்தோறும், நீங்க மாறிட்டீங்களா? ஆமா, நான் மாறிட்டேன். அம்பேத்கருடைய 22 உறுதிமொழிகளை நான் ஒவ்வொரு கூட்டத்தில் போகும்போதும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த அளவில் நான் பௌத்தன். நீங்கள் சான்றளிக்கப்பட்ட பௌத்தனா? அதான் இங்க எல்லாருக்கும் சிக்கல். இந்த சான்று, சர்டிபிகேட்டு இதெல்லாம் எப்போ வந்துச்சு? ஒரு 200 வருஷம் இருக்குமா அதுக்கு? அப்படி சான்று அளிக்கப்பட்டு தான் நம்ம இந்த ஜாதின்னு நம்ம அடையாளப்படுத்துறோமா? என்ன நம்ம ஏதாவது ஒரு இது அடையாள வில்லை வச்சிருக்கிறோமா? நான் இந்த ஜாதி, நான் இந்த ஜாதி. ஊர்ல பார்த்த உடனே சொல்றானே நீ இந்த ஜாதி, எதனால சொல்றான்? எதுக்கு எனக்கு அந்த சான்று? அந்த சான்றுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். நீங்க அவருக்கு சொன்ன மிக முக்கியமான புள்ளி என்ன என்று சொன்னால், இங்கே பௌத்தர்களாக மாறியவர்களும் இந்துவாக சட்டத்தின் அடிப்படையிலே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். அதுக்கு நாம ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை நிகழ்த்தினோம். ஒரு போராட்டம் கூட நடக்கல. நானும் ஒரு 50 வழக்கறிஞர்களை கேட்டு பார்த்து விட்டேன். உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கலாமான்னா ஒரு கடைசியா ஒருத்தர் சொன்னார், ஏங்க ஏற்கனவே அங்க ஒரு 50-60 வழக்கு இருக்கு. எதற்காக? பௌத்தர்களை, சீக்கியர்களை, பகுத்தறிவாளர்களை அவர்கள் அந்த மதத்தை துறந்து விட்டாலும், அதிகாரப்பூர்வமாக துறந்து விட்டாலும், அவர்களை இந்து என்று வகைப்படுத்துவது என்ன வகையான இது மோசடியா இருக்கு? இது ஒரு மிகப்பெரிய அநீதி. அப்ப அதற்கு எதிராக பெரிய சட்ட போராட்டங்கள்லாம் இருக்கு. அது உச்ச நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றிய விவாதங்களே இங்க இல்லையே. எந்த வலைத்தளத்திலே யாராவது பார்த்திருக்கீங்களா அந்த விவாதத்தெல்லாம் நடக்குதானே? இப்படி பெரியாரிஸ்டுகளை போய் கவ்வி பாயிற மாதிரியான விமர்சனங்களை தான் வைக்கிறாங்க. நீ மாறிட்டியா, நீ சர்டிபிகேட் மாத்திட்டியா, நீ அபிஷியலா மாத்திட்டியா, அபிஷியலா மாத்தி என்ன ஆக போகுது? எனக்கு அந்த சான்றிதழ் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை. நான் உண்மையானவன் என்று சொல்லி நான் அரசாங்கத்துக்கிட்ட போய் சான்றிதழ் வாங்கணுமா? எனக்கு புரியல. நான் உண்மையானவன், நான் நேர்மையானவன் என்று போய் கவர்மெண்ட் கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கணுமா? பௌத்தம் என்பது ஒரு நெறி. அம்பேத்கர் சொல்றார், இந்த நாட்டை 1000 ஆண்டுகள் பௌத்தம் கோல வச்சு இருக்கிறது இந்த நாட்டில். அதன் பெயர் என்ன? பௌத்தம் இங்க அரச மதமா இருந்ததா? அது ஒரு அரச கோட்பாடா இருந்தது கிடையாது. அது ஒரு நெறி. இன்னைக்கு நாம சொல்றோம் இது பெரியார் மண். அதுபோல 1000 ஆண்டுகளாக இந்த நாடு பௌத்த நாடாக இருந்தது. அது ஒரு நெறியாக, ஒரு அறமாக அதை தழுவி கொண்டார்கள் மக்கள். எதனால? சமத்துவ கோட்பாடு. சமத்துவ கோட்பாடு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற உன்னதமான கோட்பாட்டை பௌத்தம் தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறது. ஏன் அம்பேத்கர் வேற மதத்தை ஏற்கவில்லை? எல்லாரும் சொல்றாங்க அவர் பயந்து போயிட்டாரு, இஸ்லாமியர்கள் அவருக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, சீக்கியர்கள் நெருக்கடி கொடுத்தாங்க, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நெருக்கடி கொடுத்திருக்கலாம், அதற்கெல்லாம் ஆட்படுபவர் அல்ல அம்பேத்கர். இப்ப எதனால் அவர் பௌத்தத்தை தேர்ந்தெடுத்தார்? இந்த நாட்டு உலகத்தில் எங்குமே இஸ்லாத்துக்கு ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல, கிறிஸ்துவத்துக்கு ஜாதியை அழிக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல, ஏன் சீக்கியத்துக்கு கூட ஜாதியை அழிக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. பௌத்தத்திற்கு மட்டும்தான் ஜாதியை, வர்ணாசிரமத்தை அழிக்க வேண்டும் என்பது உயிர் மூச்சு கொள்கை. அதனால் அம்பேத்கர் பௌத்தத்தை தேர்ந்தெடுத்தார். அதுதான் அடிப்படை. அதுக்காக எல்லாரும் அதுக்கு போயிடணும், எல்லாரும் சர்டிபிகேட்டை மாத்திக்கணும், கருப்பு சட்டை போட்டா கூட நீ சான்றிதழ் வாங்கினாதான் நான் நம்புவேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது ஜனநாயகம் மற்றது. பௌத்தத்தை ஏற்கிறோம். இன்றைக்கு ஒரு பக்கம் மகாராஷ்டிரத்திலும் சரி, அதை ஒட்டி இங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய இப்ப போக்குகள்லாம் வேற மாதிரி மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள், தலித் விழிப்புணர்வு பெற்ற அறிவுஜீவிகள், செயல்பாட்டாளர், தலித் செயல்பாட்டாளர்கள்லாம் ஒரு பக்கம் இந்த 30 ஆண்டு கால இந்த தலித் எழுச்சியின் மூலமா 2 விஷயம் நடந்திருக்கு. ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. ஆனா அது எல்லாம் எங்க போய் சங்கமிச்சிருக்குன்னா அரசியல் நீரோட்டத்தில். அம்பேத்கருக்கு பிறகான மகாராஷ்டிரத்தில் அம்பேத்கருக்கு பிறகான செயல்பாட்டாளர் அம்பேத்கரிஸ்டுகள் எல்லாம் ஒரு 56 ஃபேக்ஷன் இருக்கு அந்த இந்திய குடியரசு கட்சி. பல்வேறு அரசியல் கட்சிகளாக அவர்கள் நிற்கிறார்கள். என்ன வேணும், அரசியல் அதிகாரம் தான் அம்பேத்கர் சொன்ன ஒரே இலக்கு என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான போக்குகள் தான். அரசியல் அற்று, நான் தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் சொல்வது, உலகத்திலேயே சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், சமூக சிந்தனையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலே எனக்கு தெரிந்து
பெரியாரை போன்ற ஒரு இயக்கம் யாரும் கட்டல. ஏன்னால் பெரியார் மட்டும்தான் அரசியலை தவிர்த்து கருப்பு சட்டை அணிந்தவன் கடைசி வரை அவன் ஒரு சமூக போராளியாகவே இருப்பான் என்று ஒரு நிபந்தனையை வைத்தாரே. அது மாதிரி உலகத்தில் எங்கேயும் இல்லை. எல்லாரும் அந்த அரசியலுக்குள்ள போய் சமூகத்தை மாற்றலாம் என்ற கற்பனை கோட்பாட்டுக்குள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஓரளவுக்கு இங்கே வெளியே வரக்கூடியவர்கள். மகாராஷ்டிரத்திலும் இந்த கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது மிக அதிக அளவிலே. பௌத்தத்தை தழுவுகிறேன் என்ற பெயரிலே அவர்கள் ஒரு மதமாக, அதை ஒரு நெறியாக அவர்கள் பார்க்காமல் அதற்கு ஒரு சடங்கு என்று வைத்துக்கொண்டு, நீங்க புத்தம் சரணம் கச்சாமி என்று சொல்லிக்கொண்டு பல்வேறு, அதை நான் சொல்ல விரும்பல, பல்வேறு அதற்கு விபாசனா என்று சொல்லக்கூடிய ஒரு இந்த மெடிடேஷன் தியான முறையிலே நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணும். தியான முறையிலெல்லாம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. தெரிஞ்சிருந்தா புத்தரை அதை வலியுறுத்தி இருப்பார். நீங்க தனி மனித கட்டுப்பாடுகளுக்கு சில மூச்சு பயிற்சிகள் தேவையாக இருக்கலாம். மனதை ஓர்மைப்படுத்துவதற்கு, உங்க சிந்தனையை ஓர்மைப்படுத்துவதற்கு சில பயிற்சிகள் தேவையாக இருக்கலாம். அவ்வளவுதான். இதனால சமூகம் மாறிவிடாது. நீங்க எவ்வளோ பௌத்த இயக்கங்கள் நீங்க போயிட்டு அணி அணியா பௌத்தம் மாறினா கூட இங்க இந்து மதம் ஒழிந்து விடாது. பெரியார் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு. நீங்க திருக்குறளை மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டும் என்று சொன்னால், திருவள்ளுவர் சிலைக்கு நீங்கள் மாலை அணிவித்து ஒரு உரையாற்றுவதற்கு முன்னால் கம்பன் சிலைக்கு செருப்பால் அடிச்சு ஒரு மாலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க திருக்குறளை போய் வளர்த்தெடுங்க, அதை பிரச்சாரம் பண்ணுங்கன்னாரு. இங்க 2000 ஆண்டுகளாக இந்த கற்பனை கோட்பாட்டை அப்படியே வைத்துக்கொண்டு நாமும் அதனுடைய ஒரு பகுதியாக இருந்து கொண்டு நீங்க எண்மார்க்கத்தை வளர்த்து என்ன ஆயிருப்போது? இங்க இந்துத்துவம் அழிந்து விடுமா? இந்து மதம் அழிந்து விடுமா? அப்படி அல்ல. அதுல நம்ம கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய தேவை இருக்குது. நீங்க புத்தர் நாள்தோறும் 25-30 கிலோமீட்டர் நடந்தார். அவர் உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்தவரோ உட்கார்ந்து கொண்டு பிரச்சாரம் செய்தவரோ அல்ல. அவர் தினந்தோறும் உயிர்ப்போடு இந்தியா முழுவதும், இந்தியாவை கடந்தும் நடந்து சென்றார். எதுக்காக? ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும். மூட நம்பிக்கைகளால் இருக்கக்கூடிய மக்கள், ஏற்றத்தாழ்வுகளால் ஆட்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அறிவு கொண்டு சிந்தித்து அறிவை முதன்மைப்படுத்தி ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாள்தோறும் 25-30 கிலோமீட்டர் அவர் நடந்து சென்று பிரச்சாரம் செய்தார். அதை ஒரு மதமாக ஆக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. மதம் என்பது, மீண்டும் நான் சொல்லுகிறேன், அது ஒரு நெறியாக, அதற்கு ஒரு சங்கம் வேண்டும். ஆனந்தன் திருப்பி புத்தர்கிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு பிறகு யார்? எனக்கு பிறகு தம்மமே, கொள்கையே உங்களை வழி நடத்தும், கொள்கை மட்டுமே வழி நடத்தும், அதுதான் தம்மம். அதை நாம் செய்ய தவறிவிட்டோம். அம்பேத்கர் கூட்டங்களோ, பெரியார் கூட்டங்களோ, பௌத்த கூட்டங்களோ எங்கு நடந்தாலும் அங்கே செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், அவன் புத்தரும் தம்மமும் அவன் போய் படித்துக் கொள்ளலாம். புத்தருடைய கொள்கைகள், கோட்பாடுகளை நாம் போய் படிச்சுக்கலாம். அடிப்படையில் அவனுக்கு ஒரு வழியை திறந்து வைப்பதற்கு 22 உறுதிமொழிகளை நாம் சொல்லிக் கொடுத்தாலே போதுமானது. அதுதான் அடிப்படை. 10 லட்சம் மக்களை அவர் திரட்டினாரு. 10 லட்சம் மக்கள் வருகிறார்கள் என்பதற்காக ஒரு புத்த பிக்குவை அவர் அழைத்தார். ஆனால் புத்த பிக்குகள், எந்த புத்த பிக்கு அல்லது எந்த பௌத்த இயக்கங்கள் இன்றைக்கு நடந்து கொண்ட சான்றளிக்கக்கூடிய பௌத்த இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தலைலாமா போன்றவர்களாக இருந்தாலும் சரி, யாருமே அந்த 22 கோட்பாட்டை ஒரு முக்கிய செயல் திட்டமாக வைப்பதில்லை. அம்பேத்கரிய பௌத்தம் மட்டும்தான் இந்த 22 கோட்பாடுகளை, 22 உறுதிமொழிகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே நீங்கள் ஒரு பௌத்தர், சான்று அளிக்கப்பட்டு அவர் பௌத்தராக அறியப்பட வேண்டியதில்லை. அம்பேத்கர் சொல்கிறார், ஒரு பௌத்தன் அவனுடைய செயல்களால் அவன் பௌத்தனாக அறியப்பட வேண்டும், சான்றுகளால் அல்ல. அவனுடைய செயல் நாள்தோறும் ஜாதி ஒழிப்பு பணியை, வர்ண தர்மத்திற்கு எதிரான பணியை, ஜாதியை அழித்தொழிக்கும் பணியை, கற்பனை கோட்பாடுகளை தகர்த்தெறியக்கூடிய பணியை, ஊரையும் சேரியையும் இணைக்கக்கூடிய பணியை, ஒரு சமூக பண்பாட்டு பணியை பெரியாரிஸ்டுகளும் அம்பேத்கரிஸ்டுகளும் நாள்தோறும் நிகழ்த்த வேண்டும். அதுதான் நாம் புத்தருக்கு செய்யக்கூடிய, அல்லது புத்தருடைய கொள்கை என்று சொல்லக்கூடிய தம்மத்திற்கு செய்யக்கூடிய நேர்மையான செயல்பாடாக இருக்க முடியும். தோழர்களே, அதை நாம் செய்வதற்கு இது போன்ற தொடர்ச்சியான கருத்தரங்குகள்,
இது போன்ற தொடர்ச்சியான விவாதங்கள், இது போன்ற தொடர்ச்சியான உரையாடல்களை நாம் நிகழ்த்தி ஆக வேண்டும். மீண்டும் மீண்டும் நாம் எந்த கூட்டம் நடந்தாலும், அந்த கூட்டத்திற்கு பல்வேறு சாதியினர் வந்தாலும், இந்த கூட்டத்திலிருந்து நாம் செல்லும் பொழுது ஒரு திராவிட ஓர்மையோடு, ஒரு தமிழன் என்ற ஓர்மையோடு, ஒரு ஜாதிகளற்ற மனிதர்களாக, ஜாதிகளற்ற நண்பர்களாக, ஜாதிகளற்ற ஒரு மனித கூட்டமாக நாம் பிரிந்து செல்கிறோம். ஊரையும் சேரியையும் இணைப்பதற்கான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற உன்னதமான கோட்பாட்டை உருவாக்குவதற்காக நாம் நாள்தோறும் களமாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.